கோயம்புத்தூர் சூலூர்ல இப்போ 10 வயசு சிறுமி தெரிஞ்ச பெர்சனாலேயே பலாத்காரம் பண்ணப்பட்டு மர்டர் பண்ணப்பட்டிருக்கிறது இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது புதுசு இல்லை. இந்த மாதிரி ஒரு பத்தட்டிக்கான சிச்சுவேஷன்ஸை தெரிஞ்ச பெர்சனாலேயே நடக்கிறப்போ போலீஸு முன்னாடியே இந்த விஷயங்கள் நடக்காம தடுக்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் தான். இதுக்கு எல்லாருமே நம்ம கோபப்பட்டு அந்த கிரிமினலுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம சொல்றோம். அப்படி கிரிமினல்ஸ்க்கு மரண தண்டனை விதிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது, நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சு சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்வாங்க. அதுக்கப்புறம் செஷன் கோர்ட்ல விசாரணை நடக்கும். குற்றம் நிரூபணம் ஆகிற பட்சத்துல 376A 376AB 376DB போக்சோ ஆக்ட் பிரகாரம் நீதிபதி மட்டும்தான் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியும். அதுவும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸா இருந்தா மட்டும்தான். ட்ரையல் கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜனாதிபதி வரை கருணை மனு வரை போகும். முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம், என்ன செய்ய முடியும் முடியாதுன்னா ஃபாஸ்ட் ட்ராக் விரைவு கோர்ட்டு அமைக்க சொல்லலாம், 60 நாள்ல சார்ஜ் ஷீட் போட சொல்லலாம். தூக்கு தண்டனை டைரக்டா அவரால் கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. புது சட்டம் போடலாம், அது சட்டமன்றத்துல மசோதா கொண்டு வந்து ஜனாதிபதி கவர்னர் ஒப்புதலோட புது சட்டம் போடலாம். ஆந்திராவில் டிசா ஆக்ட் மாதிரி. அதுலேயும் நீதிபதியோட தீர்ப்புல தலையிட முடியாது. தூக்கு தண்டனையோட கருணை மனுவை அமைச்சரவை பரிசீலனை பண்ணலாம். ஆக்ட் 161 பிரகாரம் அதுலேயும் இந்த கருணை மனுவை அந்த பனிஷ்மெண்ட்டை அதிகப்படுத்த முடியாது, குறைக்க தான் பரிந்துரை பண்ண முடியும். இந்திய அரசியல் அமைப்பு அதிகாரம் அப்படிங்கிற பிரிவினையின் சட்டத்தின் கீழ் இயங்குது. சட்டம் இயற்றுவது சட்டமன்றம், நாடாளுமன்றம். அதை செயல்படுத்துவது அரசாங்கம், முதலமைச்சர். தண்டனை கொடுப்பது நீதிபதி. ஒருத்தர் கையிலேயே இந்த மூணுமே இருந்ததுன்னா அது சர்வாதிகாரம் ஆகிவிடும். அதனாலதான் முதலமைச்சர் குற்றவாளின்னு முடிவு பண்ணி தண்டனை, மரண தண்டனை, எந்த தண்டனையுமே கொடுக்க முடியாது. இது நீதிமன்றத்துக்கும் நீதிபதிக்கும் தான் உண்டு. ஸோ குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்து அவருக்கு தண்டனை கொடுக்குற அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது. அது கோர்ட்டுக்கும் நீதிபதிக்கும் மட்டும்தான் உண்டு. இது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிஏகே, எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் இங்கு அரசியலமைப்பு சட்டம். இதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம்ங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்.